Taste the Daily. காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அருகே மூதாட்டியின் இடத்தை காலி செய்ய கூறி திறனற்ற திமுகவினர் மிரட்டுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மல்லிகாபுரம் பகுதியைச் சேர்ந்த நீலாவதி என்ற மூதாட்டி தனது வீட்டில் வீடு கட்ட முயற்சித்தபோது திமுகவை சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் மூதாட்டியின் இடத்தை காலி செய்ய கூறி திமுகவினருடன் சேர்ந்து மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மூதாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். திறனற்ற திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தில் அப்பாவி மக்களை மிரட்டி அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பார்வதிபுரத்தில் உள்ள அரசு முழுநேர நூலகம் பகுதி நேர நூலகமாக மாற்றப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் படிக்க இடமில்லாமல் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே இந்த நூலகத்தை மீண்டும் முழு நேரமாக மாற்ற வலியுறுத்தி அப்போது இளைஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திறனற்ற திமுக அரசு மாணவர்கள் நலனுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் ஏன் வடலூர் நூலகத்தை இப்போ முழு நேரமாக கேட்குறோன்னா, எங்களுக்கு வள்ளலார் கோயிலில் உள்ள 3 வேளையும் எங்களுக்கு உணவு இருக்கிறதுனால அதை சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா நாங்கள் ரூம் வாடகை எடுத்து அங்கே தங்கி படிச்சிருக்கோம் சார். அதான் சார் முக்கியமான ஒரு காரணம். நாங்கள் மட்டும் கடலூர் மாவட்டம் சேர்ந்த மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்டம், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, இது சுற்றி இருக்க மாவட்டம் எல்லாரும் சேர்ந்து அந்த வடலூர் நூலகத்தை பயன்படுத்திட்டுருக்கோம் சார். இப்போ திடீர்னு முழு நேரமாக இருந்த நூலகத்தை பகுதி நேரமாக மாற்றிட்டா சார். அதனால எங்களுக்கு படிப்புக்கான எந்த ஒரு அந்த வாய்ப்பை தேடி எல்லா இடத்தையும் நாங்கள் அணைஞ்சிடுவோம் சார். அது முழு நேரம் மாற்ற சார் எங்களுக்கு கோரிக்கையாக இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் வந்துருக்கோம் சார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தரிக்கொம்பன் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கியதாக கூறிய விடிய அரசு முறையாக அளவீடு செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து ஆட்சியர், முதல்வர் தனிப்பிரிவு என பலமுறை புகார் அளித்தும் பலனில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். வாக்கு அரசியலுக்காக ஸ்டாலின் மாடல் அரசு போலி சமூக நீதி பேசுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. பத்திரம் அது எந்தவித டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கிடைக்கவும் கிடையாது. நாங்கள் ரொம்ப வாடகை வீட்டில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வீட்டுக்காரங்களாம் அன்றாட காட்சிக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் நாங்கள் நிறையா பேர்கிட்ட போய் ஆஃபீஸ்ட்ட விஓ தலையாரி அணுகுனாலும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் இப்போ அதனாலதான் இப்போ இதோட நிறைய முறை இங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு நாங்களும் வந்துட்டோம். ஆனால் நாங்கள் அங்கே போனோன்னா அங்கே நாங்கள் எந்த இடத்த போய் நீங்கள் காட்டுங்க வைங்கன்னு கேட்டாலும் அவங்க வரேன்ற மாதிரி தான் பேசுறாங்க. ஆனா இடத்தை இது வரைக்கும் காட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பழைய நிழற்கூடத்தை சீரமைக்காமல் சாலையை ஆக்கிரமித்து புதிய நிழற்கூடம் கட்டப்படுவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். எஸ்வி நகரம் கிராமத்தில் வணிகர்களின் கடைகளை அப்புறப்படுத்தி புதிய நிழற்கூடம் அமைக்கும் பணியில் ஸ்டாலின் அரசு ஈடுபட்டுள்ளதை கண்டித்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மக்கள் மனு அளித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் மற்றும் வியாபாரிகள் நாள்தோறும் இன்னலை சந்தித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தனியாருக்கு வழங்குவதால் 400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை இழக்க நேரிடும் அபாயம் உள்ளதாக ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள 60க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 400க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஸ்டாலின் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை தனியாருக்கு வழங்கினால் ஏராளமான ஊழியர்கள் பணி இழக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாய சார்ந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் அரசு தான் நடத்திட்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா NCCF என்ற தனியார் துறை உள்ள புகுந்துன்னு அவங்க விவசாய நெல் எடுத்தனால எங்களுக்கு வேலை இல்லாத போகுது. வேலையில திண்டாட்டம். எங்கள் குடும்ப சூழ்நிலை மாதம் 11,000 ரூபாய் சம்பளத்தை வச்சுன்னு 6 மாதம் எங்களால் வேலை செய்ய முடியல. பணி நிரந்தரம் ஒன்று. ரெண்டாவது அவங்களுக்கு கொடுக்கறதுனால எங்களுக்கு வேலை இல்லாத போயிடுறாங்க. எல்லாமே இதில் 2 பேர் இறந்துட்டாங்க, மன உடைச்சல இறந்துட்டாங்க. ராமநாதபுரத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் முறையான அடிப்படை வசதிகள் இல்லை என மாணவிகள் சார்பில் ஆட்சியரிடம் அளிக்கப்பட்ட மனு கல்வி நிலையங்கள் மீது ஸ்டாலின் அரசு காட்டும் அக்கறையின் லட்சணத்தை வெளிக்காட்டியுள்ளது. கல்லூரியை சுற்றி புதர் மண்டி காணப்படுவதாகவும் சுகாதாரமற்ற நிலையில் கழிவறைகள் உள்ளதாகவும் பணி நிறைவடைந்த நிலையில் உள்ள கட்டிடம் ஒன்று பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமலேயே இருப்பதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்லூரி ஒரு புதர் மண்டி கிடக்கிற ஒரு பாலடைந்து கிடக்கிற ஒரு கல்லூரியாக தான் காட்சியளிக்குது. நம்ம போய் என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி பிரசிடென்ட் அவங்க பிரின்சிபால்கிட்ட கேட்டால் அவங்க ஆள் இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறேன். கிட்டத்தட்ட பல வருடங்கள் க்ளீன் பண்ணாமல் அப்படி இருந்துக்கிட்டு சுகாதாரமான ஒட்டுமொத்த சுகாதார கேடு அங்கே தான் இருக்குது. எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் குப்பை கழிவு எல்லாமே உள்ளே கிடக்கு. பாத்ரூமுக்குள்ளே போக முடியல, புதர் மண்டி போய் கிடக்கு. எல்லாம் பாம்பு பள்ளியெல்லாம் உள்ளே வரும். பாம்பெல்லாம் உள்ளே போகுது, பயந்துக்கிட்டு தான் போகிறாங்க. பெண்கள்லாம் அச்சப்பட்டு தான் உள்ளே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த சுகாதாரம் இல்லை. இப்படி இருந்தால் என்ன மனநிலை படிக்க முடியும் சொல்லுங்கள்.
கன்னியாகுமரியில் கந்துவட்டி நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இளைஞர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் ஸ்டாலின் அரசின் சட்டங்கள் அனைத்தும் காகிதத்தில் மட்டுமே இருப்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு 2 மாதமாக தவணை செலுத்தவில்லை என கூறி குருசடி பகுதியைச் சேர்ந்த லட்சுமணனை கடன் கொடுத்த கோமதி தரக்குறைவான வார்த்தைகளால் வசைபாடியுள்ளார். இதனை கண்டித்து லட்சுமணனின் மகன் ஜோயல் ஆட்சியர் அலுவலகம் முன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆலங்காயம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் நீர் தேங்கியது. சாலைகளில் முறையான வடிகால் அமைப்பு இல்லாததால் சாதாரண மழைக்கே சாலைகளில் நீர் தேங்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். வடிகால் அமைக்காமல் ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததா என மக்கள் காட்டமான கேள்வியை எழுப்பியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கீழ அலங்காரத்தட்டு மீனவர் காலனி பகுதியில் ஐஸ் பிளான்ட்டில் இருந்து அம்மோனியா கேஸ் வெளியேறியதால் அப்பகுதி மக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்தனர். ஐஸ் பிளான்ட்டை முறையாக பராமரிக்காததால் அவ்வப்போது அம்மோனியா கேஸ் வெளியேறுவதாக கூறப்படும் நிலையில் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.